நான் உத்தரவு உங்க மாதிரி தான் உத்தரவு ஏதாவது போனா என் கண் முன்னாடி கம்மி சொல்றது ஆறு நம்ம பேசுறாரு எல்லாமே பேசிட்டு இருக்காரு. அது வந்துட்டு என்னாச்சுன்னா மாமா வந்துட்டு நீ எதுக்கு இந்த தலையிடுற, நாங்கள் பேசிட்டு இருக்கோம்ல இந்த தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ நான் முருகன் கிட்ட சொன்னேன், நீ வாழ்க்கை எனக்கு எப்போ மாத்திரி என் வாழ்க்கை எப்போ நிலைமை வருதோ அப்போதான் அந்த நெத்தில திணிவு குங்குமம் நான் வைப்பேன். அது வரைக்கும் நான் வைக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் 5 மாதம் ஆச்சு நான் நெத்தில திணிவு குங்குமம்னு வைக்கல. ஆனால் கனவுல வந்துட்டு ஒரு வாட்டி நான் காலை கனவுல கண்ணும்போது ஒரு சித்தர் ஒரு வயசானவங்க வந்து திணிர் வைக்க வராரு. நான் மறிச்சு கை இப்படி ஆனால் அந்த 3 கையும் வைக்கிறேன். நான் முருகன் கிட்ட இது பண்ணியிருக்கேன், நான் திணிர் வைக்க மாட்டேன், அவங்க எப்போ என் வாழ்க்கையை மாற்றறோ அப்போதான் நான் வந்துட்டு நான் திணிர் வைப்பேன்னு சொல்றாரு. மாறிட்டே இருக்கு, படிப்படியா முருகன் எழுதிட்டே இருக்காரு. நீங்க இந்த போட்டோ உங்க போட்டோ அனுப்புங்க, நான் போன்ல பேசுறேன். எல்லா கோயிலும் முருக சக்தி இருக்கு. நான் வந்து எல்லா மதத்திலும் கூட தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நான் சொல்லுவேன். பயணங்களே அந்த மாதிரி அவ்வளோ அற்புதம் பார்த்துருக்கேன். எல்லா தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு. எந்த தெய்வத்தையும் குறையாவோ இல்லை எந்த தெய்வத்தையும் உயரியோ தாழ்க்கையோ நான் சொல்ல போன்ல பேசுவோம்.